மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் இந்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பிரியமான தேவஜனமே, இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோனா 3 நாள் மீனின் வயிற்றுக்குள் இருந்தார். அந்த மீனின் வயிற்றிலிருந்து இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இந்த நம்பிக்கை நேரத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் யாராகிலும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இருக்கிறீர்களா? யோனாவை போல மீனின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் நெருக்கத்தின் பாதையை ஒருவரும் அறியாமல் இருக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட கடுமையான பாதையாய் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் அநேக புயல்கள் அடிக்கிறது, புயல்கள் ஓயவே இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அநேக கடன் பிரச்சனைகள், குடும்பத்தின் பிரச்சனைகள், தீர்வுக்கு வழி இல்லை என்று பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு உங்கள் விசுவாசத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். யோனா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுது போல நீங்களும் இந்த நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணின தெய்வத்தை, எப்படிப்பட்ட நெருக்கமாயிருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை பாதாளத்தின் வயிற்றிலிருந்து விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனமே, 3 நாள் யோனா மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிட்ட சத்தத்தை கர்த்தர் கேட்டபடியால் 3ஆம் நாளிலே யோனாவை அந்த மீன் கரையிலே துப்பினது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் அலைகள் போல, கடலின் அலைகளை போல எழும்பிக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு நாள் ஓயும். பிரியமானவர்களே, என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். முழு நம்பிக்கையோடும் முழு விசுவாசத்தோடும் என்னோடு கூட ஜெபத்தில் இணையலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ நெருக்கத்தின் பாதையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்களா? வழியே இல்லாதது போல தோன்றுகிறதா? கர்த்தர் தாமே வழியை உண்டு பண்ணுவீராக. நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் புதிதான காரியத்தை என்னோடு கூட ஜெபத்திலே இணைந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவர்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போக கூடாது. பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படிக்கு, கடந்து போகும்படிக்கு நல்ல பலனையும் திராணியையும் நல்ல விசுவாசத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடும்படிக்கு தெய்வீக பலன், தெய்வீக ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை வழி நடத்துவீராக. 3ஆம் நாளிலே ஜெயமெடுத்த யோனாவை போல நெருக்கத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறவர்கள், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் விடுதலை செய்வீராக. சுத்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேற நான் ஜெபிக்கிறேன். இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவஜனமே, நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதென்று வாக்கு கொடுத்த தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் நோக்கி, இக்கட்டான நிலைமையிலும் நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளை செய்ய நல்லவராயிருக்கிறார். மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கை நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே.